ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 நாளாகமம் 1:12 ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will give you riches and wealth and honor. நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கீங்கள? ஏதோ ஒரு நல்ல செய்தி வருமா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கீங்கள? நான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயர்வை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல செய்திகளை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரால் முடியும். முடியாததை முடிக்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த காலை நேரத்துல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இந்த உலகம் நம்மை கனவீனப்படுத்தலாம். இந்த உலகம் நம்மை வெறுமையாக்கி நம்மை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து விட்டார். ஆனால் இந்த உலகம் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமும் நம்மை வெறுமனை இருக்கும்படியாய் தடை செய்யவே முடியாது. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தருவேன். நல்லா யோசிங்க. சிறையில இருந்த யோசேப்பை ராஜாவாக்க ஆண்டவரால் முடியும். ஆடுகளுக்கு பின்னாலே போய்கொண்டது மெய்ப்பனை ராஜாவாக்க ஆண்டவரால் முடியும். குப்பையில கிடந்த ஜனங்களை அரியணையில அமரச் செய்ய ஆண்டவரால் முடியும். எப்படி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் மாற்றி அமைக்க ஆண்டவரால் முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பல எதிர்பார்ப்போடு இருக்கீங்கல்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி கலங்கி நிக்கிறீங்கல்ல. என்னுடைய வாழ்க்கையில இதுவரை ஒரு ஆசீர்வாதத்தை பெறவே இல்லை என்று சொல்லி கலங்கி நிக்கிறீங்கல்ல. உழைத்து 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 ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கலங்கி புலம்பிக் கொண்டிருக்கீங்கல்ல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு நான் தரப்போறேன். நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். உங்க சோர்வு, உங்க பாரம், உங்க துக்கம், உங்க வேதனை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கேட்டு அருளினார். அவர் பதில் தர ஆயத்தத்தோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து உன்னை உயர்த்த போறார். இன்னைக்கு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் என்று சொன்னீரே. உம்மை நம்பின பிள்ளைகளை நிச்சயமாய் நீர் உயர்த்துகிற தேவனப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷத்த உயர்வை இந்த காலை நேரத்தில் காணக்கூடிய பலத்தை தார். இந்த நாள்ல ஏதோ ஒரு நல்ல செய்தி கேட்க பலம் தார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தி வைங்கப்பா. குறையெல்லாம் மாற்று சமாதானத்தை தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.